உங்கள் சாய் கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து டவுன் குக்கிங் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது ஒரு இன்கிரியண்டாக சொல்ல வேண்டும். முதலில் பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை போட்டுவிட்டு தக்காளியை போட்டு தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டு கொத்தமல்லியை போட்டுவிட்டு நல்லா பண்ணி விட்டுங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இஞ்சி பூண்டு அந்த தக்காளி எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். நம்மளோட செஃப் பார்த்தீங்களா மக்களே? செஃப் அடுத்தது மிளகா பேக்கெட் போடுங்க. நல்லா போடுங்க, சூப்பராக போடுங்க. மிளகா நம்மளுக்கு இன்னும் காஷ்மீர் மிளகா தானே, சக்தி மிளகா போட்டு சக்தியா இருக்கும் மக்களே. ரொம்ப சூப்பரா வாசனை வருது மக்களே. சருன்னு போகாம தம் பிரியாணியா இல்லாம நல்லா வேகமாக. ஓகே, தயிர் ரெடி ஆயிடுச்சு. தயிரை ஊற்ற வேண்டும். ஊத்த போறாங்க மக்களே. ஊத்துங்க காய் பேர் மக்களே. தயிர் பிடிக்காது மக்களே பாருங்க மக்களே, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மக்களே எங்க பாருங்க மக்களே, அப்படியே கம கமன்னு வாசனை வருது மக்களே. சூப்பரா இருக்கு. யா இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் முதலமைச்சரை பதவி ஏற்றுக்கினாரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க 2040 இருக்கலாம், 2041 இருக்கலாம், எந்த டைம்லனாலும் நீங்கள் பார்க்கலாம். அதனால சிக்கன் பிரியாணி செய்ய எப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க மக்களே. சிக்கன் சாப்பிட்டு இன்னொரு தயிர் போடுறோம் மக்களே. 3 தயிர் பேக்கெட்டு மக்களே. வாசனை கம கமன்னு வருது மக்களே. பாருங்க மக்களே, புகை வீடியோ ஸ்மார்ட்டாக மக்களே லைக் பண்ணிடுங்க மக்களே. இங்கே ஒரே ஃபைட்டாக போயிருக்குது. ஃபைட்டுமா ஃபைட்டு. மக்களே ரெடியா இருக்கிறாங்க. நல்லா கிண்ட வேண்டும். 3வது பேக்கெட் தயிர்னு அவங்க இந்தியால கையாலே சொல்லிட்டாங்க. நம்ம டேடி கிண்டி எந்த பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க மக்களே. எல்லாம் வாசனை சூப்பரா வருது மக்களே. ஆஹா, ஓஹோ, ரைஸ் எப்போ போடுவாங்கன்னு வெயிட்ல இருக்கோம் மக்களே. நடுப்புற நம்ம சின்ன பிரேக் கூட போயிட்டு வர வேண்டியது இருக்கும் மக்களே நம்மளோட செஃப் போட்டு கிண்டி தள்ளுறாங்க. செஃப் மிஸ்டர் செஃப், எப்படி செஃப் இதெல்லாம் அசால்ட்டாக உங்களால் பண்ண முடியுது? இப்போ ஆக்சுவலி நானும் உக்காந்து தான் இருக்கேன். நானே இப்போ உக்காந்து தான் இருக்கேன். என்ன செம்மவே ஃபேன் பின்னாடி ஓடுது. அடுத்ததாக ஈரத்தை மட்டனு வேக வச்சு நம்மளுக்கு அதை எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. விஜய் தேசத்துக்கு அதை ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் ஒன்லி தான் இது. எங்கள் அப்பா உருட்டுறாங்க, அதையும் நீங்களும் நம்பிட்டு கிம்பிட்டு போகிறீங்க. விஜய் ஜோசப் ஆகிய நான் ஜெயிச்சதுனால சிக்கன் பிரியாணி ஊருக்கே போட போகிறோம். மக்களே, இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து சும்மா பூமுடி அது செய்யறோம் மக்களே. அதுக்கு எங்கள் அக்காவுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரியாணி சும்மா போட்டு கிண்டிட்டு எங்கள் அப்பா கிண்டி தள்ளுறாரு. அத்தைங்களே ஒரு அத்தை கடைக்கு கிளம்பிட்டாங்க. ஒரே ஒரு அத்தை தான் இங்கே நின்று எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு அத்தை வந்து கடைக்கு போயிட்டாங்க மக்களே. சிக்கன் மக்களே. மட்டன் ஏதோ ஒன்று மட்டன் போடுறாங்க. மக்கள் ஓகே, மட்டன் யாருக்கே போட்டாங்க மக்களே. ஒரு குக்கர் ஃபுல்லாக மட்டனு. ஓகே, ஒரு குக்கர் நல்லா கிண்டி தள்ளுறாங்க. மட்டன் அதான் கொஞ்சம் பிடிக்கல. ஆஹா, இப்போ சோறு மட்டனே
பாருங்க அப்படியே பிரியாணி வாயில வச்சோன்னா அப்படியே எச்ச ஊறும். மக்களே பார்க்கும்போது வாயிலேருந்து அச்சனா ஊறுது மக்களே. ஓரமா நீங்க ஊற வைங்க. எங்க அப்பா அவனை அசிங்கப்படுத்தாரு ஆக்சுவலி. அத்தை நக்கி பாக்குறாங்க ஆக்சுவலி உப்பு போடல. அப்படியே பான் ஆயிட்டாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருவாங்க. ஃபர்ஸ்டே கொஞ்சம் ஃபர்ஸ்டே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எங்களை மாதிரி லேட் பண்ணுறாதீங்க. ஃபர்ஸ்டே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட்டு எல்லாம் பண்ணுறாங்க மக்களே. அந்த மாதிரி இவன் என்னை பார்த்து காப்பி ரைட் வாங்க போகிறான். காப்பி ரைட் வாங்க போகிறான். ஓகே மக்களே. சூப்பராக இருக்கு மக்களே. அவன் அல்பா நேரம் ஆப்பில் வச்சு பேசினுக்கிறான். இல்லைப்பா எடுத்துதான்ப்பா. ஒரே பண்ணா போச்சு ஆப்பிள். எடுத்துதான்டாக்குறேன். 10 நிமிஷத்தில் பிரியாணி எப்படி செய்வதுதான் இந்த வீடியோ. நடுப்புற நிறைய வந்திருக்காது. ஆனால் இதை பாருங்க கொஞ்சம் 10 நிமிஷத்துல இப்போ நம்ம பிரியாணி செஞ்சு முடிக்க போறோம். இன்னும் அப்படியே சும்மா தலை அப்படியே கொஞ்சம் தூக்கி காமிப்பா எல்லாத்தையும் நல்ல எலும்பு எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க மக்களே. நல்லா அள்ளுப்பா நல்ல ஈரம்புள்ள எடுத்து காமிக்கிறாங்க மக்களே. உள்ள போய் வழிக்கின்னு போய் சாப்பிடணும் போல இருக்கு சுட சுட தான் வாயில சொல்லி சொல்லுங்க மூஞ்சி போயிருங்க மக்களே. எங்க தமிழ்னா வராங்க மக்களே. எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் மக்களே அதில் தான் வெங்காயம் கட்டி நவீன வெங்காயம் கட்டி மிஷின். ஐயோ சில்லி நிறைய போட்டீங்கன்னா வாயி எல்லாம் வெந்துரும். ஏன் இங்க பார்த்தீங்களோட தலை தலைன்னு கோத்திக்குது. அப்பாப்பா அப்படியே கொஞ்சம் அப்படியே கரண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் எடுத்து காமிப்பா எனக்கு அதை. அப்பா கரண்ட் ஃபுல்லா இல்லப்பா. வழியே கொஞ்சம் மக்களே பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா அப்படியே கொஞ்சம் மக்களே பா காமிப்பா. யா ஐயோ மக்களே சூப்பரா இருக்கு மக்களே. தலை 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 இது நான் தண்ணிட்டார்ல மக்களே மட்டன் வேக வச்ச மட்டன் தண்ணி மட்டன் தண்ணியா மட்டன் தண்ணி சூப்பரா வந்து மட்டன் தண்ணி சூப்பரா இருந்துச்சு ஒரு நிமிஷம் உங்க வீடியோவோட ஒரு எல்லாரும் தேவை கஷ்டப்பட்டுறான். சூப்பர் பாருங்க செம்மையா இருக்கு. சும்மா குழம்பு சூப்பரா 150 பேருக்கு கொடுக்க போறோம் நாங்க. யா 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 மக்களே வேக வேக ரெடி ஆயிட்டாங்க ஒரு மக்கள். அங்க பாருங்க எல்லாம் பாத்துக்கோங்க டேஸ்ட் பண்றாங்க. நான் எப்படினா சொன்னா கமெண்ட் சொன்னா நான் எப்படினா இருக்கு சொன்னா அண்ணா நான் சொன்னா காரங்க சூப்பரா இருக்கா மக்களே. மகளே அப்புறம் சுடு தண்ணி ஊற்றணும் மறக்காம. சூப்பரா இருக்குது மக்களே. ஓகே இப்போ எங்கள் அத்தை சாப்பிடுவோம். சூப்பரா ஓகே கரெக்டாக இருக்கு. அதான் பாவ யூடியூப்ல போட போறாங்க ட்ரெண்டா இருக்கு. அத்தெல்லாம் அப்படியே ட்ரெண்டு தாங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எனக்கே 57 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க மக்களே. கையை போட்டு மக்களே அல்லது நல்லது மக்களே. இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும்னா பாஸ் விடாம ஒரு சொட்டு மட்டும். பயமா இருக்கு சும்மா அவ்வளோதான் தவிர நல்லா ஊதிட்டாப்பா. சும்மா ஒரே ஒரு சொட்டு பா அவ்வளோ பக்கத்தில் எடுத்துனாரு பாடி செம்ம டேஸ்ட். ஆனால் கை தான் வேக சுடுது. செம்ம டேஸ்ட் ஆனால் கை தான் சுடுது. கையில சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கையில் சுட்டுச்சு. இருக்கு நான் போய் கை கழுவினேன். நடுப்புறோம் கொஞ்சம் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலாம். பழுப்பு நல்லா பழுப்பு பிடிக்கும்.
வாயில கூச்சு என் வாயில சில்லு கிடைச்சு ஆவி பறக்குதுங்க பாருங்க வீடியோலாம் நம்மளோட மெயினான ரைஸ் வந்துருச்சு கொட்டுறாங்க மக்களே சூப்பரா இருக்கு மக்களே வந்துருச்சு மக்களே போல 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 நல்லா வழிச்சு கொட்டிடுங்க இன்னும் ரைஸ் வேஸ்ட் பண்ண போயிடும் ரைஸை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பட்னி இருக்க பசங்களாம் இருக்காங்க ஸோ அதனால் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் இந்த ஃபுட்டை யாரும் போனா பேசலாம் செஞ்சுட்டு வராங்க இப்போ எப்படி கட்டா எனக்கு கொஞ்சம் மக்களே அல்டிமேட் ஆகுது மக்களே அப்படியே கையில் அப்படியே பிரியாணி மக்களே காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம அடிக்கடி பிரேக்குக்கு பழுப்பு வந்து குடிச்சிட்டு போவோம் நாட்டுக்கான பிரியாணி இது அப்புறம் சொல்ல வந்துட்டேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாங்க மறக்காம பெல் அடிச்சு ஆன்ல வச்சுருங்க அதுக்கப்புறம் இப்போ டம்ப் கட்ட போகிறோம் டம்ப் கட்டிட்டு அப்புறம் காமிக்குது காய்ஸ் டாட்டா அது வரைக்கும் குடுபாய் வீடியோ காதை ஒன்று சொல்ல போகிறேன் விஜய் நான் வரேன் அதே மாதிரி பிரியாணி நான் வரேன் பாடி தலை 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 தலைன்னு கொதிக்கிற பிரியாணி வரேன் அவங்க வாயில எச்சு உருட்டிக்கிட்டே போதும் ஆமா கொஞ்சம் காரம் தான் எப்படி இருக்கு டேஸ்ட் ரொம்ப செஞ்ச பிரியாணி வேஸ்டா போல உழைப்பு வேஸ்டா போல நல்லா இல்லைனாலும் நம்ம தான் சாப்பிடணும் எத்தனை பாய்க்கு ஆக்சுவலி செஃப் பார்த்தீங்கன்னா டவலை மஞ்சள் காரி ஆகிட்டாரு தெரியுதா உங்களுக்கு